இந்த 5 வருடம் எத்தனையோ திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கு. அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்ன்ற அந்த உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறார். எத்தனையோ திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறார். முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து தான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு பள்ளிகள்ல அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் தரமான காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சுட்டு கல்லூரி போய் படிக்கணும். அரசு பள்ளியில படிச்சிருந்தா எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் ஒவ்வொரு மாசமும் கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய். தமிழ் புதல்வன் திட்டம் மாணவியா இருந்தா புதுமை திட்டம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கு நம்முடைய அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். இப்ப சமீபத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லேப்டாப் நம்ம முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த ஒரு திட்டம் அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு இந்த 3 வருஷம் ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தினால பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது 3 மாசம் நிப்பாட்டிடணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டிட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் கொடுக்கிற 5000 ரூபான்னு போன மாசம் பிப்ரவரி மாசம் 1,31,00,000 மகளிருக்கு 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு உரிமை தொகையை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேங்கிற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க.